திமோர் லெஸ்டேன்னு சொல்லி ஒரு கண்ட்ரி சொல்றீங்க, ரைட்? அண்ட் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கிறதுன்னு நான் கேள்விப்பட்டது கிடையாது. அது எங்க லொக்கேட் ஆகியிருக்கு அண்ட் அந்த கண்ட்ரி பத்தி நீங்க சொல்லலாமா? ஏன் திமோர் லெஸ்டே நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் பர்டிகுலரா? ஸோ திமோர் லெஸ்டே பேசிக்கலி பார்த்தீங்கன்னா எனக்கு அது புது கண்ட்ரி தான். எனக்கும் ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் போது எனக்கும் தெரியல. ஐ ஹேட் டு கூகுள் இட் வேர் இட் இஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் இன் தி மேப் த எக்ஸாக்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன் as well as விக்கிபீடியாவில் போயிட்டு அதோட சின்ன ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ as I said, Timor Leste we choose because of certain reasons and Timor Leste exactly geographically பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவுக்கு பக்கத்தில் இருக்கு. It shares border with Indonesia above Australia, so it's like 40 minutes flight from Darwin. It's in South China Sea. Above is South China Sea, and on the right hand side you have got New Zealand, you have got PNG, New Papua Guinea, then you have got Solomon's Island, Fiji, and all these countries. It is totally surrounded by the Indonesia, Brunei, and above is Philippines. அண்ட் நம்ம எதுக்காக லைக் திமோர் லெஸ்டே சூஸ் பண்ணோம் இந்த பர்டிகுலர் நம்ம இந்த எம்பிபிஎஸ் ஸ்டடீஸ்க்காக? திமோர் லெஸ்டே வந்து எதுக்காக சூஸ் பண்ணோம்னா FMGL ரெகுலேஷன் 2021 which was released ஒரு கெசட் ரிலீஸ் பண்ணாங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்தியா. ஸோ அதில் 4 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாஸ் த கண்ட்ரி தட் தி சூஸ் ஷுட் ஹேவ் மினிமம் 54 months of curriculum, which is CBME, competency based medical education, and CRMI, which is the internship. The second point was the teaching should be in English, and the third point was they should have internship, the hands-on practice should be there, that is compulsory. The fourth point was the country should provide the registration at par local ku kudukra mariye registration வந்து நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும் அந்த நாட்டில். ஸோ நிறைய நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சும்மா படிப்பும் சரியாக இருக்கல. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி அ குட் திங் தட் தி NMC did to regularize the quality of the medical education abroad. So இது நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணும்போது கடைசியா வந்து திமோர் லெஸ்டே போய் பார்த்து இந்த கண்ட்ரி இது எல்லாமே கேட்கக்கூடிய NMC கேட்கக்கூடிய எல்லா நார்ம்ஸுமே அங்கே என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது. We spoke to the health minister, education minister, and they agreed for that, and so we launched the MBBS program as same as India. So நம்ம ஃபாலோ பண்ற கரிக்குலம் பாத்தீங்கன்னா நீங்க டெல்லி எய்ம்ஸ்ல இருக்கிற கரிக்குலம் திமோர் லெஸ்டேல இருக்கிற கரிக்குலம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமா தான் மேட்ச் ஆகும். ஸோ that was the main reason why we chose Timor Leste. ஓகே, ஸோ நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல MBBS ஸ்டடீஸ் நம்ம திமோர் லெஸ்டேல கொடுக்க முடியுது பிகாஸ் அங்க லைக் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி, ரைட்? சிம்பிளா சொல்ல போனா the same curriculum நீங்க இங்க டாப் மெடிக்கல் காலேஜஸ்ல படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் ஒரு 1 கோடி ரூபாய் ஆகும். அதே படிப்பு, அதே புக்ஸ், அதே கரிக்குலம், அதே எக்ஸாம் பேட்டர்ன் வெறும் 15 லட்சம் ரூபாய்க்கு நம்ம இன்னைக்கு கொடுக்குறோம். நாடு மட்டும் தான் மாறுதே தவிர the subject, the syllabus and all the concept is the same. ஓகே, பட் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாவே இருக்கும்ல லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, நிறைய பேருக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அங்க படிக்கிறதுக்கு? இது டிசைன் பண்ணது வந்து மிடில் கிளாஸ், ரூரல் மிடில் கிளாஸ் ஷுட் அஃபோர்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் ட்ரை பண்றாங்க இந்தியாவில் வந்து எப்படியாவது செக்யூர் பண்ணணும் சீட்டு. நிறைய 2 அட்டெம்ப்ட், 1, 2, 3, 4 அட்டெம்ப்ட் வரைக்கும் ட்ரை பண்றாங்க. ஸோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு. ஏன்னா ஏன் வந்து இவ்வளோ ட்ரை பண்றாங்கன்னா இங்கே அவங்களால அந்த காஸ்ட் கொடுத்து படிக்க முடியாது. ஸோ இன் தட் சென்ஸ் திஸ் இஸ் தி ஐடியல் ஆப்ஷன். அதனால தான் திமோர் பேர் கேட்காத ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் போறதுல வந்து இட்ஸ் நாட் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ தட் வாஸ் தி மெயின் திங் பிகாஸ் ஸோ திஸ் இயர் ஆல்சோ வி ஆர் இன்ஃபேக்ட் நெக்ஸ்ட் இயர் வி ஆர் ஆல்சோ ஸ்டார்டிங் 2 to 3 more medical colleges. ஓ சூப்பர் சார். எங்க திமோர் லெஸ்டேல? ஓ சூப்பர். So right now we have got 2 medical college, another 2 or 3 by God grace may come by next year. And the second question sir, திமோர் லெஸ்டேல சேஃப்டி எப்படி இருக்கும்? திமோர் லெஸ்டேல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80+ இந்தியன்ஸ் இருக்காங்க அண்ட் இந்தியன் பிளஸ் இருக்காங்க. இப்போ 200+ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சேஃப்டி வைஸ் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும். இப்போ திரௌபதி முர்முஜி, தி எக்ஸலன்சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, விசிட்டட் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட். இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள, கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போகணும்னா அவ்வளோ ப்ரோட்டோகால், அவ்வளோ செக்கிங், அவ்வளோ இது இருக்கும். ஒரு பிரசிடென்ட் வரும்போது நீங்க ஜென்ரலா வந்து உள்ள என்டர் ஆகும்போது ஒரு செக்யூரிட்டி செக் இருக்கும். இப்போ திமோர் பொறுத்த வரைக்கும் எந்த செக்குமே எதுக்குமே இருக்காது. நீங்க சாதாரணமா போலீஸ்காரங்க எங்கேயுமே அங்கே பார்க்க முடியாது. ஸோ when there is more like when the country is not safe, the laws are strict and everything. So laws are strict, but தேவைப்படலை சிட்டில. நான் இது வரைக்கும் யூ கேன் கோ மிட் நைட் எனி டைம் எனிவேர், யூ கேன் டேக் அ வாக்.
So everything is safe in terms of that, safe for girls as well. So we have taken many testimonials from the students as well as many other Indians who are staying there, especially from female. Last week I was with the ambassador of India. He was also telling me the same thing. Timor really feels home and safe, and it's a nice place technically. We feared like being an island country, how it will be. It's a new country, how it will be the law and order, but it is far better than what we expected. So that's so safety wise, you don't have to worry. ஓகே, ஸோ சேஃப்டி வைஸ் அங்க ஈவன் போலீஸ் யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்றீங்க? போலீஸ் இருக்காங்க, பட் நீங்க பொதுவா பார்க்க முடியாது. பொதுவா பார்க்க முடியாதுன்னா அந்த லா அண்ட் ஆர்டர் அந்த இது அந்த மாதிரி நீங்க இப்போ நம்ம பொதுவா இப்போ சென்னையில இருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டூடியோல இருந்து ஆபீஸ் போறதுக்குள்ள ஏதாவது நீங்க போலீஸ் வேன் வெஹிக்கல் 4-10 போலீஸ்காரங்க பாப்பீங்க. அங்க பொதுவா நீங்க பார்க்க முடியாது. இருக்காங்க, இல்லன்னு கிடையாது. லா அண்ட் ஆர்டர் இருக்கு, பட் சின்ஸ் இட் இஸ் சேஃப், தேர் இஸ் நத்திங் விசிபிள் இன் தி பப்ளிக். புரியுது சார், புரியுது. அண்ட் த நெக்ஸ்ட் क्वेश्चन சார், அண்ட் திமோர்ல வந்து எத்தனை மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு? திமோர்ல இப்போதைக்கு 2 மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கு, which is யூசிடின்னு சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் கேத்தலிக்கா திமோரன்ஸ். அதுக்கு அடுத்து நமக்கு வந்து UNTL இருக்கு, that's a national government university. The third university is UMPAS, which we are it's under the process on the developments நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 யூனிவர்சிட்டி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. So far 2 plus 1 இப்போ under the process. Another 2-3 will be next year. சார், அங்க எல்லா யூனிவர்சிட்டிஸும் ரெகக்னைஸ்டா சார்? ரெகக்னைஸ்ட் அந்த நாட் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க they are recognized, which is the Ministry of Higher Education, and so அதுல இருந்து recognized, they have got license. Then apart from that we have WDOMS, WHO listing எல்லாமே இருக்கும். அதுக்கு அடுத்து WFME. So yes, most of the universities have got its accreditation already. NMC recognized ana ketta, NMC compliance. So NMC don't recognize at this moment any foreign university. avanga solradhu onne da naanga kudukra guidelines vandu neenga follow pananum. So adha avanga, so we follow as 100% as per the NMC guidelines. So degree vandu valid da, degree recognized. Timorla padicha anywhere you can go and study for your, like you can do your higher education as well as practice in any countries. And the next question sir, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறதுக்கு லைக் MBBS படிக்கிறதுக்கு ஒரு காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், NMC ஃபார்ம்ஸ், அது ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இது யூசிடி காலேஜ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க? யூ ஆர் ரைட். ஒரு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும்னா எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். ஸோ பொதுவாக நிறைய கண்ட்ரிஸ் அப்ராட்ல இருக்கிறது இல்லை. நான் நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து சில நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிட்டத்தட்ட இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் திமோர்-லெஸ்டே வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணதுனால we are doing all the prescribed requirements that has been the guidelines given by the National Medical Commission. என்னென்ன லேப் இருக்கணும். So first year we have got biochemistry, we have got physiology, we have got anatomy lab. Then next yearல இருந்து pathology, pharmacology, pathology இருக்கும். Then எல்லாமே forensicல இருந்து A to Z எல்லா லேப்ஸுமே இருக்கும். எல்லா லேப்னா ஃபுல் எக்யூப்டா இருக்கும். இன்ஃபேக்ட் எல்லாமே we have imported most of the labs from Germany, from India, and there is no proper guideline like there is இத்தனை ஸ்டூடெண்ட்க்கு இத்தனை யூனிட் இருக்கணுங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப் வந்து எல்லா லேபுக்குமே மோஸ்ட் ஆஃப் 3-4 லேபுக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஒரே லேப் ஒரே செட் ஆஃப் மைக்ரோஸ்கோப் வந்து எல்லா இதுல இல்லாம எவ்ரி லேப்ல வந்து நம்ம அது மெயின்டைன் பண்றோம். So facility will be one of the best. We have given in our pictures and brochures எல்லாமே இருக்கு, even including websitesல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்லயும் நீங்க கேட்கலாம். ஐ மீன் எங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதுவும் நீங்க கேட்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஃபீட்பேக்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ல உங்களுக்கு தெரியும். ஸோ we have not compromised in the lab, especially UCT, and the lab assistant எல்லாம் பாத்தீங்கன்னா அது போக the professors are also from India. So கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதே படிப்பு அதே facility, including better facility I would say, because we are also trying to give them the pathway to US, Australia, UK and Canada, so and European country as well. So அந்த pathway கொடுக்கறதுனால we have to have more than what
the guidelines is by the National Medical Commission India. ஸோ அது வந்து ஆட் ஆன் தான் பண்றோம் தவிர கம்மியா இங்க இருந்த கம்மியா இருக்காது. அது வந்து டெஃபினெட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்க்கலாம். அண்ட் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி சார் அங்க திமோர் லெஸ்ட்ல? Food வந்து we have got students from Kerala, we have got students from Karnataka, we have got students from Maharashtra. So almost எல்லா சைடுல இருந்து நார்த் ஈஸ்ட் எல்லா சைடுல இருந்து இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா ஃபுட் வந்து we have got cook from most of the places, like we have got from Gujarat, we have got from Andhra, we have got from Tamil Nadu. ஸோ எல்லா குசினுமே கிட்டத்தட்ட மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். லைக் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டேஸ்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபுட். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற மாதிரி 100% நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட், எல்லாத்துக்கும் ஒரு லைக்கிங் வேற வேறையா இருக்கும். பட் தென் வி ட்ரை டு மேட்ச் ஆஸ் பெஸ்ட் ஆஸ் பாசிபிள். வி இன்ஃபேக்ட் இம்போர்ட் எவ்ரி திங் ஃப்ரம் இந்தியா. லைக் இப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பல்சஸ் அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. ஸோ மசாலாஸ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிளண்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்தியால இருந்து கொண்டு போறோம். அதே உங்களுக்கு சாம்பார் கிடைக்கும், அதே ரசம் கிடைக்கும், அதே இட்லி தோசை, மோஸ்ட் ஆஃப் தி சவுத் இந்தியன் டெலிகேசிஸ். தென் வி ஹவ் காட் அதர் Gujarat, Maharashtra delicacies. So everything, like you can have vada pav, you can have bonda, all kind of samosa, everything they get mixed. Yes. So cuisine wise problem illa, we try to give the best to the students. இது வந்து most of the countries கிடைக்காது. ஏன்னா அவங்கள செல்ஃப் குக்கிங்கா இருக்கும், அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகள் இருக்கும். பட் வி ட்ரை டு, ஏன்னா மெடிசன் வந்து இட் ஹேஸ் டு பி, தே ஹேவ் டு கிவ் மோர் கான்சென்ட்ரேஷன் இன் தி ஸ்டடீஸ் ராதர் தேன் குக்கிங் அண்ட் அந்த செல்ஃப் இது பண்றது இல்லை. ஸோ வி மேக் ஷுர் that all the facilities are given to them at the best price as well as the best quality. அண்ட் சார், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் MBBS படிக்கிறதுக்கு டிராவல் பண்றாங்கன்னா ஒரு பேரண்டா அவங்க என்னென்னலாம் கன்சிடர் பண்ணணும்? நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய கிளாரிபிகேஷன் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இங்க அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ பேசிக்லி வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆஸ் ஐ செட் earlier, NMC கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், which is the November 18, 2021 FMGL Gazette. ஸோ அதுல இந்த பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, லைசன்ஸ் டு பிராக்டிஸ் அந்த நாட் கொடுக்கணும், கரிக்குலம் மினிமம் 54 months இருக்கணும், CBME ப்ரோக்ராமா இருக்கணும், கம்படன்சி பேஸ்ட் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ தேர் ஆர் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் செட். ஸோ எனி கண்ட்ரி நீங்க போறதுக்கு முன்னாடி இங்க என்ன தவறு நடக்குதுன்னா, இப்ப நிறைய கன்சல்டன்ஸை போய் பாக்குறாங்க, நிறைய எஜுகேஷன் ஏஜென்ட்ஸை போய் பாக்குறாங்க. இவங்க மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஏதாவது கொடுக்கணும், அவங்க அந்த யூனிவர்சிட்டி ப்ரொமோட் பண்றதுக்காக, அட்மிஷன் கிடைக்கணும், 2 காசு கிடைக்கிறதுக்காக மிஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்கா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்ல மெயின் பாயிண்ட்ஸ் வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து என்னன்னா, அந்த கண்ட்ரில வந்து சிலபஸ் எப்படி இருக்கு. ஸோ சிலபஸ் எப்படி இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட். சிலபஸ் வந்து காலேஜோட லெட்டர் ஹெட்ல இல்லாம அந்த கண்ட்ரில கொடுக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இல்லாட்டி மினிஸ்ட்ரி, இல்லாட்டி ஹெல்த் மினிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி அந்த கிளாரிபிகேஷன் ஆன் லெட்டர் ஹெட் இருக்கணும். ஸோ ஆர் மேபி ஆன் வெப்சைட், ஆர் the information should be available, or any gazetted document from that particular country is very much important. ஏன்னா NMC என்ன சொல்லுதுன்னா, நீங்க லோக்கலுக்கு என்ன சொல்லி கொடுக்கறீங்க அதே மாதிரி இன்டர்நேஷனல் சேமா இருக்கணும். ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம், லோக்கலுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கக்கூடாது. ஒருவேளை 5 வருஷம் ப்ரோக்ராம், சில கண்ட்ரில என்ன ஆகுதுன்னா 6 வருஷம் ப்ரோக்ராம் இருக்கு, இன்டர்நேஷனலுக்காக 5 வருஷம்ங்கிறாங்க. ஸோ அந்த 5 வருஷம் ப்ரோக்ராமா இருந்துச்சுன்னா இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம லோக்கலும் அதுல படிக்கணும். சோ நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆட் பார் லோக்கலும்பாங்க. சோ அது நிறைய விஷயங்கள் இருக்கு, அது கவனிக்க வேண்டியது. இது ஸ்பெஷலி இந்த கரிக்குலம். ரெண்டாவது வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ். நிறைய கண்ட்ரில வந்து நான் நிறைய கண்ட்ரி டிராவல் பண்ணிருக்கேன். சர்ச் பண்ணும்போது ரைட் பிளேஸ் ஃபார் எஸ்டாப்ளிஷிங் தி மெடிக்கல் எஜுகேஷன். நிறைய CIS கண்ட்ரிஸ், நான் பேர் இன்டெப்த் ஒன்னும் நான் எடுக்க விரும்பல, பட் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து நான் பார்த்த காலேஜ் வந்து இந்தியால இருக்கிற நர்சிங் காலேஜ் பெட்டரா இருக்கும்னு சொல்லுவேன், இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா. ரெண்டாவது ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ். விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண முடியும் தவிர, இப்போ ஒரு மாலுக்கு போறீங்க, யூ ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அரவுண்ட், யூ ஆர் நாட் வேரிங் இட், யூ ஆர் நாட் பர்ச்சேசிங் இட், யூ ஆர் நாட் ஃபீலிங் இட். ஸோ விண்டோ ஷாப்பிங் மாதிரி தான் நிறைய நாட்டில் வந்து கிளினிக்கல்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க எப்படி சொல்றது, இன்ஜினியரிங்ல கூட நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர்ட்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் மெடிசின் பொறுத்த வரைக்கும் the better the clinical exposure you get, the better the doctor you will become. Because NMC எக்ஸாம் ஒன்னு இருக்கு, FMGL எக்ஸாம் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நிறைய இந்த கிளினிக்கல் அண்ட் தியரி பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப இன்டெப்தா கிளியர் பண்ணணும். பாயிண்ட்ஸ் will be there. So this is one point. So clinicals very important. கொடுக்கறாங்களா இல்லையாங்கிறது. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா
கிளினிக்கல்ஸ் ஸ்பெஷலி உங்களுக்கு எல்லா விதமான இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஷுட் ஹேவ் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ரொட்டேஷன்ஸ், யூ ஷுட் ஹேவ் கம்யூனிட்டி மெடிசன் ரொட்டேஷன்ஸ், யூ ஷுட் ஹேவ் கவர்மெண்ட் காலேஜஸ் ரொட்டேஷன்ஸ். ஸோ என்னன்னா கவர்மெண்ட் எல்லா ஒரு இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போனீங்கன்னா அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டி இருக்கும். நீங்க நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, அந்த டைமிங் இருக்கும். கவர்மெண்ட்னா உங்களுக்கு like you can see the government hospitals in India, so you get more exposure, more இது. அதே மாதிரி கம்யூனிட்டி சென்டர்ஸ் சொல்லுவாங்க, ஸோ ஃபீல்ட் விசிட் போகணும். ஸோ இது எல்லாம் பார்ட் ஆஃப் தி கரிக்குலம். இது வந்து நிறைய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ அதனால திஸ் இஸ் சம்திங் வெரி மச் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இன்னைக்கு நீங்க படிக்கிற நேரத்தில் என்ன வேணாலும் நீங்க எப்படி வேணாலும் டிகிரியை வாங்கலாம், அறகுறையா கூட படிச்சுட்டு டிகிரியை வாங்கலாம், அந்த கண்ட்ரில டிகிரி கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க கரெக்டான குவாலிட்டி இடத்துல படிக்கல, கரெக்டான குவாலிட்டியான கரிக்குலம்ல படிக்கல, the student is going to affect. So that is something very much important. Then language plus minus இருக்கும். நீங்க இங்கிலீஷ் கிளாஸ் ரூம்ல இங்கிலீஷ் இருக்கணும், யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் வந்து இங்கிலீஷ்ல சொல்லி கொடுக்கணும். பட் லோக்கல் லாங்குவேஜ் சில இப்போ ரஷ்யால டிராவல் பண்ணோம், இல்ல கிர்கிஸ்தான் கஜாகிஸ்தான்ல டிராவல் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியர் எப்பவுமே இருக்கும். இப்போ நானே டிராவல் பண்ணும்போது கூகுள் லென்ஸ் நான் என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிர்கிஸ்தான் கஜாகிஸ்தான்ல தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் அந்த மெனு நீங்க ஃபுட் ஆர்டர் பண்றது கூட என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது வந்து ரொம்ப சிரமம். So better anywhere you go, the countries you prefer should have and the language at least கம்யூனிகேட் பண்ற லெவல்லையாவது இருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து எந்த கண்ட்ரி உங்களுக்கு வந்து லைசன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, ஹேண்ட்ஸ் ஆன் லைசன்ஸ், நீங்க இண்டிபெண்டா ஒரு கண்ட்ரில நாட்டுல வந்து எந்த கண்ட்ரில வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியும், அது தெளிவா லா எல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு கன்சல்டன்ட் ஒரு ஏஜென்ட் சொல்றான்றதுக்காக முழுமையா நம்பிக்கிட்டு அதை செய்யக்கூடாது. யூ ரியலி ஹேவ் டு லுக் ஆன் தி பேப்பர்ஸ், யூ ரியலி ஹேவ் டு டூ த பேக்ரவுண்ட் செக். சில இதுல என்ன ஆகுதுன்னா நிறைய இந்தியன் எம்பசிஸ் கூட கிளாரிபிகேஷன்ஸ் கொடுக்கறாங்க. பட் அது அறகுறையா தான் இருக்கு. அது ஃபுல் ஃபிளஜா அது நம்பிட்டு டிசிஷன் எடுக்க முடியுங்க. ஸோ செல்ஃப் ரிசர்ச் இஸ் சம்திங் வெரி மச் இம்பார்ட்டன்ட் தட் ஒன் ஸ்டூடெண்ட் ஷுட் டூ ஆர் த பேரண்ட் ஷுட் டூ. ஸோ இந்த 4 பாயிண்ட் இன் டெப்தா தெரிஞ்சுக்கணும் ஒரு போறதுக்கு முன்னாடி. அதுக்கு அடுத்து முக்கியமான சில அது தவிர என்எம்சி கைட்லைன்ஸ் தவிர முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன இருக்குன்னா, டிராபிக்கல் கிளைமேட் கண்ட்ரியா தேடி போகணும். இப்போ டிராபிக்கல் கிளைமேட்னா என்னன்னா, இப்போ நீங்க இந்தியாவில் இருக்கிற மாதிரியே மழை வெயில் குளிர் அதெல்லாம் இருக்கும் போது என்ன அதுக்கு தகுந்த டிசீஸ் ஸ்பெக்ட்ரம் இருக்கும். ஸோ அந்த டிசீஸ்ல வந்து நீங்க இப்போ திரும்பி இந்தியா வந்து தான் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரஷ்யா போறீங்க, கோல்ட் கிளைமேட்ல மஸ்கிட்டோ இருக்காது. இப்போ மஸ்கிட்டோ ரிலேட்டட் டிசீஸ் ஒரு 30, 40, 50 டிசீசஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ அது வந்து அந்த டிசீஸ் இல்லைன்னா நம்ம ஸ்டூடெண்ட் எப்படி அங்கே ட்ரெயின் ஆக போறான்? ஸோ அந்த ட்ரைனிங் அவனுக்கு கிடைக்காது. அந்த ப்ராப்பரா எப்படி டயக்னோஸ் பண்ணணுங்கிறது மேபி படிக்கலாம், தியரட்டிக்கலா படிக்கலாம், ப்ராக்டிக்கலா இருக்காது. ஸோ ரைட், ஸோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ட்ராபிக்கல் கிளைமேட் கண்ட்ரியா பார்த்து போனீங்கன்னா இந்தியா மாதிரியே உங்களுக்கு அந்த கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜ் முன்ன பின்ன இருக்கலாம் சில கண்ட்ரீஸ்ல. ரெண்டாவது சேஃப்டி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன அந்த என்னோட ஜேர்னில வந்து கரெக்டான மெடிக்கல் எஜுகேஷன் தேடுற ஒரு இதுல வந்து நிறைய கண்ட்ரி போகும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸோட மண்டே உடைஞ்சது பார்த்து ஒரு ஜஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போறேன். ஸோ த ரெக்டர் கால்ட் மீ. அங்க வந்து ரெக்டர் கூப்பிடும் போது வந்து ரெக்டர் என்கிட்ட சொல்றாரு, நான் போறேன் உள்ள ஃபர்ஸ்ட். அதான் என்னோட ஃபர்ஸ்ட் சிஐஎஸ் கண்ட்ரியோட விசிட். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல்லா பேண்டேஜ் போட்டு பாக்குறேன். என்ன ஆச்சுன்னு லோக்கல் அடிச்சிட்டா அப்படின்னு. எதுக்கு அடிச்சானா அவங்க எங்கேயோ ரெஸ்டாரண்ட் போயிருப்பாங்க. மேபி ஸ்டூடெண்ட்ஸ்னா அந்த யங் ஏஜ் தே மைட் கோ ட்ரை டு கோ எக்ஸ்ப்ளோர் அவுட் சைட் நைட் லைஃப் சம்திங். அங்க ஏதோ சண்டே மண்டே ஓடிச்சிட்டாங்க. ஸோ இது அடிக்கடி நடக்கதா? இதுல இன்னைக்கு இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸா இல்ல இது அடிக்கடி இந்த மாதிரி நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இது இந்தியன்ஸ்க்காக மட்டும் சொல்லல, பொதுவாகவே இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியும் அவாய்ட் பண்ணணும். நிறைய கண்ட்ரிஸ் அந்த மாதிரி இருக்கு. நம்ம எந்த கண்ட்ரி வந்து நம்மள அவங்களோட பார்ட்டா ஃப்ரெண்ட்லியா அவங்களோட பார்ட்டா நினைச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி கண்ட்ரிஸ் பார்த்து போகணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்ட் சொல்றதுக்கு மேல நீங்க ஒரு யூடியூப்லயோ விளாகர் அது எல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க ஒரு 10-50 வீடியோ பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க, லோக்கல்ல அதெல்லாம் இருக்கா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டிசிஷன் எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் கிளினிக்கல்ஸ்ல. ஸோ இது எல்லா பாயிண்ட்டுமே பார்த்து தான் ஒரு பேரண்ட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும். ரெண்டாவது ஃபீஸ் அஃபோர்டபுளா இருக்கா? நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா காலேஜுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், ஏஜென்ட் ஒரு ஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கான்ட்ராடிக்டிவ். நிறைய இடத்துல ஃபீஸ் வந்து வாங்கிட்டு காலேஜ்ல பே பண்ணாம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி
மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். நிறைய காலேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்ட்ரிகேட்டிவ் ஆகுறாங்க, அதுக்குனால ஃபீஸ் பே பண்ணல, பெனல்ட்டி போடுறாங்க, அது இது. ஸோ எல்லாமே ப்ராப்பரான யூனிவர்சிட்டி கரெக்டா அக்கௌண்ட்ல போடுறீங்களா, யூனிவர்சிட்டி அக்கௌண்ட் சரி வேற ஏதாவது அக்கௌண்ட்ல யூனிவர்சிட்டி சொல்லுதுன்னா அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் ஆத்தரைசேஷன் இருக்கா, இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் முடிஞ்சா யூனிவர்சிட்டி கூட ஒரு மெயில் அனுப்பி பாருங்க, எனக்கு இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உண்மையா இல்லையா, கரெக்டா இல்லையாங்கிற சோ அதை கிராஸ் செக் பண்ணணும் கண்டிப்பா. ஏன்னா இது ஒரு ஃபியூச்சர், யூ ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் 5.5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் ஒரு நாட்டில் போய் படிக்க போகும்போது அது நீங்க ஒரு 15 நாள் நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது திஸ் வுட் பி மை அட்வைஸ் டு எனிபடி ஹூ இஸ் சீக்கிங் அட்மிஷன் அப்ராட் ஆர் டு த பேரண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா தெளிவா ரிசர்ச் பண்ணிட்டு முழுமையா கன்சல்டன்ட் சொல்றது நம்பாம சொந்த கைட்லைன் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க டிசிஷன் எடுக்கணும். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் கண்டிப்பா. லைக் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கன்சல்டன்சி எல்லாம் நம்பி ஏமாந்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய நடக்குது. நிறைய இப்போ பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட 2012 இருந்து இதுல இருக்கிறேன். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, ஃபார்மர்ஸ் வருவாங்க, அவங்க கண்ணுல வந்து ஒரே ஒரு விஷயம் இருக்கும், நான் பார்க்கும்போது எப்படியாவது அவங்கள சேர்த்துருங்க, எப்படியாவது அவங்கள மேக் தெம் டாக்டருங்கிறது இருக்கும். ஏன்னா சில இது வந்து மஞ்சள் போய் தூக்கிட்டு வருவாங்க, அதெல்லாம் நான் பேரண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஃபார்மர்ஸ் எல்லாமே பாவம் பார்க்கும்போதே ரொம்ப இதா இருக்கும். ஸ்டூடெண்ட் முன்னாடி சொல்ல மாட்டாங்க, இது எல்லாம் ஸ்டூடெண்ட் வெளியே நிப்பாட்டிட்டு சார் கொஞ்சம் ஃபீஸ் என்கிட்ட கம்மியா தான் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி கட்டுறேன். ஸோ அதெல்லாம் நான் ஐ மீன் when I sit on the counseling, when some parents wants to meet me, they come and request me. ஸோ இது எல்லாமே நான் பாக்குறேன். ஸோ அந்த எஃபர்ட் வந்து எங்கேயாவது வீணா போயிடக்கூடாது. நிறைய பேர் இது மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. சரி இன்னைக்கு 2 காசு கிடைக்கிறதுக்காக எங்க வேணாலும் ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி விட்டுடலாம், அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்றாங்க. அது செய்யக்கூடாது. அதே மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அது ஃபார்மரா இருந்தாலும் சரி, அது ஒரு இதா இருந்தாலும் சரி, படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காம இதா இருப்பாங்க, எல்லாருமே கொஞ்சம் கரெக்டான ஆட்கள் வச்சு விசாரிச்சுட்டு தான் முடிவு எடுக்கணும், மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சைட்ல நீங்க லைக் இது பண்ணிருக்கீங்களா? இப்படி வர ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த கன்சல்டன்சி பேஸ் பண்ணிலாம் நம்மள அப்ரோச் பண்ணிருக்காங்களா? இந்த மாதிரி கன்சல்டன்சி பேஸ் பண்ணி நம்மள அப்ரோச் பண்றாங்க. we do have our associates pan India, எங்களுக்காக ஆத்தரைஸ்ட். ஆனா ஆத்தரைஸ்ட் நாங்க வந்து பேக்ரவுண்ட செக் பண்றோம். சும்மா வந்து யாராவது உங்களுக்கு வந்து நாங்க அட்மிஷன் கொடுக்கறோம் உங்க யூனிவர்சிட்டிக்கு, அதனால அப்படி நாங்க கொடுக்கறது இல்ல. so we always do a background check, யார்கிட்ட கொடுக்கறோம், எப்படி கொடுக்கறோம். அதே மாதிரி we have a clear guidelines, like before the students fly we give them an agreement that நாங்க சொன்ன ஃபீஸ் வந்து சேமா தான் இருக்கும், அது மாறாது, 5.5 வருஷம் மாறாது, இட் ஹாஸ் டு பி த சேம். டாலர் ரேட் முன்ன பின்ன ஆகும்போது அந்த கன்வர்ஷன் சார்ஜ் மட்டும் டிஃபர் ஆகும் தவிர, அண்ட் வி ஆல்மோஸ்ட் டெல் தட் ஃபீஸ் இன் டாலர். நம்ம இந்தியன் கரன்சில கூட சொல்றது கிடையாது. ஏன்னா நாளைக்கு என்ன ஆகும்னா, நீங்க சார் 15 லட்ச ரூபா சொன்னீங்க, இது 16 வருது, இது 14 வந்துச்சுன்னா சந்தோஷம், 16 ஆகும்போது வலி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் டெல் தட் இன் டாலர் டு பி வெரி கிளியர் வித் day one, and we give all the agreements, like for example 100 ரூபா பத்திரத்துல we sign it and we give them, okay, this is your fees for 5.5 years or 6 years, டோட்டல் டியூரேஷன் இது நீங்க கட்ட போறீங்க. நாங்க இது எல்லா பொறுப்பு எடுத்துட்டு உங்க ஸ்டூடெண்ட் வந்து ப்ராப்பரா கைடன்ஸ் கொடுத்து அவங்கள டேக் கேர் பண்ணி இது பண்ண போறோம். உங்க பேரண்ட்ஸோட சைட்ல இருந்து யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் you clear the fees on the time. So semester wise இருக்கணும், இல்லாட்டி அந்த இயர் எண்ட்ல அந்த ஃபீஸ் கிளியர் ஆகணும், அந்த பேக்லாக் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அது ப்ராப்பரா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ வி கிவ் ப்ராப்பர் ஷூரிட்டி டு த பேரண்ட், டு வாட் வி ஹேவ் செட் வி ஸ்டிக் ஆன் தட். ஸோ அது ஒன்று. ஸோ ஃபீஸ் வைஸ் அது. ரெண்டாவது, முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய பேர் லோன் இதெல்லாம் எடுப்பாங்க. ஓகே, நம்மகிட்ட இஎம்ஐ ரிலேட்டட் ஆப்ஷன்ஸ் அப்படி ஏதாவது இருக்குங்களா? இஎம்ஐ மெடிசன்ல எஜுகேஷன்ல பெருசா இருக்காது, பட் யூ டேக் லோன், ஸ்டூடெண்ட்ஸ் டேக் லோன், எஜுகேஷன் லோன். ஸோ யா, வி ப்ரொவைட் ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு அப்ளை டு தி பேங்க், அண்ட் வி டெல் தம் தி ப்ரொசீஜர், என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணுங்கிறது. அண்ட் அது வந்து நியரஸ்ட் பேங்க் அவங்களுக்கு, எஸ்பெஷலி எஜுகேஷன் லோன் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து பேரண்ட்ஸோட ப்ரொஃபைல்ல தான் இருக்கு. ஏன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துறோம், பேரண்ட்ஸ் ப்ரொஃபைல் என்ன இருக்கு, அவங்களோட பேங்க் ரிலேஷன் எப்படி இருக்கு, அது தகுந்தா ஆகும். we are trying to work on it on other level also. We are trying to bring some private finances as well. அது in process இருக்கு. Maybe shortly we will do and try to support as much student as possible. And sir, most of the countriesல வந்துட்டு இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க, இப்போ எம்பிபிஎஸ் இருக்கட்டும். அண்ட் நம்ம திமோர் லெஸ்டேல ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? நல்ல கேள்விதான். ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்கு.
நிறைய கண்ட்ரீஸோட கைட்லைன்ஸ் வந்து இன்னும் கிளியரா இல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ திமோர், ஸ்பெஷலி திமோர் பாத்தீங்கன்னா நீங்க டிகிரி முடிச்ச உடனே, தட் இஸ் 4.5 years ப்ரோக்ராம் பிளஸ் 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே விதவுட் எனி எக்ஸாமினேஷன், எந்த லைசன்சிங் லோக்கல் எக்ஸாமினேஷன் ரிக்குவயர்மெண்ட் இல்லாம நீங்க டைரக்டா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல போயிட்டு 1 week ப்ராசஸ், அதை நம்ம நிறைய இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி வாங்கி கொடுத்துருக்கோம். லைக் அங்கே ப்ராக்டிஸ் பண்ற டாக்டர்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தோம். இட் ஜஸ்ட் டேக் 1 week. ஸோ ஐ திங்க் இந்த ஷார்டஸ்ட் பீரியட் வேற இந்தியால கூட அந்த கிடையாது. ஸோ வெரி வெரி ஷார்ட் பீரியட்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இமீடியட்லி யூ டோன்ட் நீட் டு ரைட் எனி எக்ஸாமினேஷன், நத்திங், எந்த ஒரு இது கிடையாது.